பாருங்க அழகை பாருங்க. ஐயோ எப்படி பாருங்க, இதுதான் அந்த மேட்டுப்பாளைய வியூ பாயிண்ட். கொஞ்சம் மிஸ்டா இருக்கு, இவ்வளோ மிஸ்டா இருக்கு பாருங்க. பாருங்க செம்மையா இருக்குல்ல, காடு சூப்பரா இருக்குல்ல. இங்க வந்து தான் நாங்க யூரின் பாஸ் பண்ணலாம்னு வந்துருக்கோம். நான் தான் உங்க பேர் கிரில்ஸ் அப்படின்னு பேசுற மாதிரி தாங்க இருக்கு. ஊட்டிக்கு இங்க இருந்து ஒரு 91 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஊட்டி லாக் தான் பண்ண போறோம். நீங்க அங்கிட்ட போய் பேசுறேன். ரோடு கிராஸ் பண்ணி பேசக்கூடாது, கான்சென்ட்ரேட் இருக்காது. ஊட்டி உங்கள் நண்பன் நாகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்தா நல்லா நம்புறேன். இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கிற இடம் இருக்குன்னா இப்போ நம்ம அன்னூர் போயிட்டு இருக்கோங்க. அதாவது வந்துன்னா அவினாசியில இருந்து ஆட்டையம்பாளையம் ரோடு பிடிச்சி அன்னூர் ரோடு பிடிச்சி போயிட்டு இருக்கிறாங்க. அன்னூர்ல நிறுத்தலாம். பாய். அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு இப்போ நம்ம கிளம்பியிருக்கோம். இப்போ நேராக போயிட்டு மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிறோம். ஊட்டிக்கு போகிற விளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கவே போகிறோமே. போகலாமா? ஒரு வழியா மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. இதான் மேட்டுப்பாளையம் ஆறு போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த பக்கமும் ஆறு போகுது. நம்ம இதுல வந்து ஊட்டி ரோடுக்கு சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து இறங்குற வண்டி மட்டும்தான். தங்கக்குட்டி எல்லாம் வந்துடாதடி. கோத்தகிரிக்குள்ள தான் போறோம். கோத்தகிரி வழியா போய் தான் நம்ம ஊட்டி போற மாதிரி இருக்கும். ஒரு வழியா கோத்தகிரிக்குள்ள என்ட்ராயிட்டோம். என்ட்ராய் உள்ள போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு செக் போஸ்ட். ஒரு வழியா நம்மளோட பயணம் தொடங்கி விட்டது. இனி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஹில்ஸ்லயே தான் நம்ம போறோம். ஸ்லோவா போனோம்னா இந்த விளாக்னு சொல்ல முடியாது, இந்த டிராவலை வந்து ரொம்ப இன்னும் என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு ஏன் இந்த டிராவல் ஃபீல்டு பிடிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஊர் சுத்துவேங்க. சின்ன வயசுல இருந்து செம்ம ஜாலியா ஊர் சுத்துவேன். ஊர் சுத்துறதுன்னா வச்சுக்கோங்களேன், லீவ் போட்டுக்கணும் ஊர் சுத்துவேன். அந்த அளவுக்கு ஊர் சுத்தி நான் சொல்ல போனா. அதனாலதான் சரி யோசிச்சு பார்த்தேன், நம்ம எங்க இருந்து இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு IAS எக்ஸாம் எழுதி படிச்சு இதெல்லாம் பண்ணி எங்க இருந்து பாருங்க அழகை பாருங்க. ஐயோ எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. பாருங்க தெரியுது உங்களுக்கு மிஸ்டேக் மட்டும்தான், ஃபுல்லா மிஸ்டேக் தான், ஃபுல்லா மிஸ்டேக். வேற வெளியில ஒரு டீயை போடணும். ஏற ஆரம்பிச்சுட்டேங்க ஒரு வழியா. அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் காட்டுறேன் கண்டிப்பா. இல்லை ஃபேமிலியா நின்று சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு இப்ப நல்லபடியா பாத்துட்டு. இங்க பாருங்க யானை சாணியே, அது எத்தனை மணிக்கு வேண்டுச்சுன்னு தெரியல, வேண்டு வச்சுட்டு போயிருக்கு. பட் ஆனா நம்ம போற வழியில யானை வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பெண்டுல எல்லாம் நீங்க ஹார்ன் அடிச்சே திருப்புங்க. புதுசா யாராச்சும் வந்தாலும் சரி, பழசா யாராச்சும் போயிட்டு இருந்தாலும் சரி. ஏன்னா பெண்டுல வந்து நம்ப முடியாது கார் எப்படி வரும் எப்படி போகணும். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து வண்டி சத்தம் எதுவும் கேட்கல போல, அதனால நம்ம கொஞ்சம் ஏறி வளைவோம் அப்படின்னு சொல்லி ஏறி வளைவாங்க. நம்ம இந்த பக்கம் வண்டி சத்தம் எதுவும் கேட்கல, நம்மளும் ஏறி வளைவோம் அப்படின்னு சொல்லி ஏறி வளையும் போதுதான் நிறைய விபத்தெல்லாம் நடக்கிறது. சொல்ல போனா நான் என்னோட வீடியோல எல்லா வீடியோலயுமே நான் சொல்லியிருப்பேன், வேகமா போய் ஒன்றும் புடுங்க போறது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனாலும் போயிட்டு நம்ம அங்க போய் ஸ்டாண்ட போட்டு உள்ள போற அந்த கேப் தான் ஆகும். அந்த 10 நிமிஷம் கழிச்சு நம்ம போறதுக்கான டைமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா புகை மூட்டமா இருக்கும். அது வந்து இந்த கோத்தகிரி வந்து ஒரு வைபான ஒரு ரோடுங்க. இப்படி இருக்கு பாத்தீங்கல்ல, வைப்புனா வைப்பு அப்படி இருக்கு. இங்க யாரும் டீப் ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லா. இது பாருங்க, கடல் மட்டத்திற்கு மேல் 500 மீட்டர் 500 மீட்டர் இருக்கு கடல் மட்டத்துக்கு மேல. ஐயோ காதெல்லாம் அடைச்சிடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒவ்வொரு பெண்டும். வளையறதுக்கே சூப்பரா இருக்கு. சொல்ல போனா ரொம்ப வளைக்க கூடாது, 30 ஸ்பீட்ல தான் இதுல போகணும் இந்த ஏத்தத்துல. ஏன்னா இங்க ஒரு பெண்டு, அடுத்து இங்க ஒரு பெண்டு. ஏன்னா 30 ஸ்பீடை தாண்டி நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்க பெண்ட் எடுத்துட்டு இங்க பெண்ட் எடுக்கிறதுக்குள்ள பெண்ட் ஆயிரும். பாருங்க ஊட்டி 51 கிலோமீட்டர்
நம்ம ஊட்டி வந்து 110 கிலோமீட்டர்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து 51 கிலோமீட்டர்ல இருக்கு ஊட்டி. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துக்குலாம் வந்தா வச்சுக்குவேன், இந்த இடத்துல ஒரு நாளாச்சு இருக்கலாமா, இல்ல இந்த ஒரு நாளாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம தங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வருது. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த இடத்தோட பீஸ் அப்படி, அதாவது ஒரு அமைதி. அந்த அமைதியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிட்டில எங்கேயுமே இருந்து நீங்க அதை வாங்கிக்க முடியாது. அதாவது இந்த இயற்கை கொடுக்குற அமைதியை வந்து நீங்க சிட்டில வந்து எங்கேயுமே நீங்க அதை எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன சத்தமாச்சு இருக்கும். ஊட்டிக்கு 50 கிலோமீட்டர் இருக்குங்க, கரெக்டா இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்கு. மிக வேகம், மிக நன்றி. மெதுவாகவே தான் போவோம், கவலையப்படாதீங்க. நம்மளோட லிமிட்டட் ஸ்பீடு 50 தான். நம்மளோட vlogல மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ பாருங்க, இதுதான் அந்த மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட். கொஞ்சம் மிஸ்டாக இருக்குது, இவ்வளோ மிஸ்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட தான் மேட்டுப்பாளையம் தெரியும், கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட கீழே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனையும் நம்மளோட 2 வரவேற்பாளர்கள் இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தா எப்படி பயங்கரமான ஒரு வியூவை காட்டும். ப்ரோ ஹாய் காட்டுங்க ப்ரோ ஹாய் காட்டுங்க ப்ரோ. டேய் அங்கிட்டு போடா, காரி துப்பிட போறேன். வேண்டாம், கடிச்சிருவாப்புல. இவர்கிட்ட கேட்கலாமா ப்ரோ? என் பக்கம் கேமராவை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிஜமால துப்பி போடுவோம்டா. மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி வழியில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டை தாண்டி அதுக்கிட்ட ஒரு டீ கடை இருக்கும், 2-3 டீ கடை. அந்த டீ கடைக்கு வந்து டீ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக நம்ம மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் தாண்டி ஒரு டீ கடையில் வந்து ஒரு லெமன் டீ. ஊட்டின்னு வந்தாலே நிறைய பேர் வந்து இங்கே கோத்தகிரி ரோட்டில் இருக்க அந்த லெமன் டீ கடைக்கு வந்து டீ குடிப்பாங்க. லெமன் டீ கடைக்கு வந்தா டீ குடிப்பாங்க. ஆமாண்டா, அங்கே வந்தாங்கன்னா வச்சுக்கோமே, டீ எல்லாம் குடிக்க மாட்டாங்க, லெமன் டீ தான் குடிப்பாங்க. ஏன்? அது எப்படின்னா டீ தான் ஃபேமஸ். அது என்ன லெமன் டீ விட லெமன் டீ நல்லா இருந்துச்சு, உண்மையுமே கொஞ்சம் சூப்பரா. புதினா இல்ல புனிதா இல்லடா, புதினா இலைய வந்து அதுல போட்டு இது பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு, டீ சூப்பரா இருந்துச்சு. பாருங்க, செம்மையா இருக்குல்ல, காடு சூப்பரா இருக்குல்ல. இங்க வந்து தான் நாங்க யூரின் பாஸ் பண்ணலாம்னு வந்திருக்கிறோம். ஒண்ணு கிடைக்கலான்னு வந்திருக்கிறோங்க, வேற ஒண்ணும் இல்ல. கோத்தகிரி தாண்டி வந்துட்டாங்க. பாருங்க, அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துட்டே இருங்க. ஊட்டி அங்கிட்டு போகணுமா? இருங்க வெயிட் பண்ணுங்கள், எங்கேயும் போயிடாதீங்க. எபிசோட் 2 வரும், கண்டிப்பாக அதில் பாருங்கள். இந்த ஊட்டிக்கு எதுக்கு போனோன்றது அதில் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.